வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, புலாவோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது இந்த சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் 1 கப் அளவுள்ள பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதாவது இந்த சைஸில் உள்ள வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஒரு மிதமான தீயில் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கிட்டு இருக்கப்பே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த சைஸில் நல்லா ஃபைனாக சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அரைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு போட்டுட்டு இதை நல்ல ஒரு குழைவாக இந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிதமான தீயில் நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தொக்கு மாதிரி இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே இதில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சதை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காஞ்சதுன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். இதில் நான் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. கொஞ்சம் காரமாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் காரத்தோட அளவு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமத்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.